உங்களுடைய மனது உங்களுடைய கட்டுப்பாட்டுல இல்ல. சதா ஏதோ ஒரு சிந்தனை உங்களை கேட்காமலேயே ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதனால நீங்க வாழ்க்கையில ஒன்று அமைதியை இழந்து போயிருப்பீர்கள். இன்னும் ஒன்று, ஒரு காரியத்தில் முழுமையா கவனம் செலுத்த முடியாமல் ரொம்பவும் சிரமப்படுவீங்க. தேவையில்லாத சிந்தனைகள், பயங்கரமான எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். இப்படி நிரம்பி போயிருக்கக்கூடிய மனதை வெறுமையாக்கி இப்படி உள்ளார்ந்த அமைதியையும் நீங்க இழந்த மகிழ்ச்சியையும் திரும்ப பெற்றுக்கொள்றது அப்படிங்கிறதுக்காக தத்துவ ஞானி ஒருவர் அரசர் ஒருவருக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான அந்த ரகசியத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். சீனாவில் மிக பெரும் புகழ் பெற்ற ஒரு தத்துவ ஞானி இருந்தார், லாவோ சு. அவருடைய தத்துவங்கள், சிந்தனைகள் மிக பெரும் மதிப்பு மிக்கதாக அந்த சமூகத்தில் பார்க்கப்பட்டு வந்த காலம் அது. அந்த சந்தர்ப்பத்திலே இந்த விஷயம் குறித்து அறிந்து கொண்ட அரசர் ஒரு நாள் எப்படியாவது இந்த தத்துவ ஞானியை நான் சந்தித்தாக வேண்டும் என்று சொல்லி ஆர்வம் கொண்டார். ஒரு நாள் அவருடைய வீட்டு வாசலை அண்மித்தவர் அவருடைய வீட்டுக்கு முன்னால இருந்த தோட்டத்தில் ஒரு முதியவர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த முதியவரிடம் போய் தத்துவ ஞானி இருக்கிறாரா என்று கேட்கிறார். அப்போ அந்த முதியவர், நான் தான் லாவோ சு, உங்களுக்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும் என்று கேட்கிறார். ஆச்சரியப்பட்டு போனாரு அரசர். ஏன் தெரியுமா? சாதாரணமா ரொம்ப எளிமையாக தோட்டத்தில் அமைதியாக வேலை பார்த்து கொண்டிருந்தாராம் அந்த முதியவர். அப்போ அரசர் சொல்றார், நீங்க தான் தத்துவ ஞானியாக இருப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க ரொம்ப எளிமையான அமைதியான மனிதரா இருக்கீங்க. எனக்கும் இந்த அமைதியை நீங்க கற்றுத்தரணும். நான் ரொம்ப நிம்மதி இழந்து போயிருக்கேன். என்னுடைய மனதை அமைதிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ரகசியத்தை எனக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டும் என்றார் அரசர். அதற்கு தத்துவ ஞானி லாவோ சு, நிச்சயமாக நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், ஆனால் இப்போது அல்ல, நாளை சூரிய உதயத்துக்கு முதல்ல இதே இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அரசரும் அதை ஏற்றுக்கொண்டு நிச்சயம் வருகிறேன் என்று விடை பெறுகிறார். அன்றைய தினம் இரவு முழுக்க அரசருக்கு தூக்கமே வரல. நாளை காலை தத்துவ ஞானி எனக்கு என்ன சொல்ல போகிறார் என்கிற எதிர்பார்ப்பு அவருக்குள்ளே நிறையவே இருந்தது. விடியறதுக்கு முதல்லயே தத்துவ ஞானி லாவோ சு சொன்னது போல அந்த தோட்டத்துக்கு போயிட்டாரு. போய் பார்க்கிறாரு, தத்துவ ஞானி உற்சாகமாக செடிகளுக்கு நீரூற்றி கொண்டிருக்கிறாரு. தன்னுடைய கையில் இருந்த கிண்ணத்தை லாவோ சு அரசருக்கு கொடுத்து, இங்க இருக்கக்கூடிய 10-15 செடிகளுக்கும் நீங்க நீரூற்ற வேண்டும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், அதை நீங்க செய்யும் போது வேறு எந்த செயலையும் செய்யக்கூடாது. முக்கியமாக வேறு எந்த ஒரு சிந்தனையும் எண்ணமும் உங்களுடைய மனசுக்குள்ள வரக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு சிந்தனை வந்தால் நீங்க திரும்பவும் முதலாவது செடியிலிருந்து நீரூற்றி அத்தனை செடிகளுக்கும் நீரூற்றி முடிக்க வேண்டும் என்று தத்துவ ஞானி சொல்றாரு. அரசர், இது ரொம்ப இலகுவான காரியமா இருக்கே, 10-15 செடிகள் தானே, சொற்ப நேரத்தில் நான் இதை முடித்து விடுவேன் என்று ஆரம்பிக்கிறாரு. முதலாவது செடிக்கு நீரூற்றினார். அடுத்து இரண்டாவது செடிக்கு நீர் பாய்ச்ச போகிறார். தன்னுடைய அரண்மனையினுடைய தோட்டத்தை பற்றிய சிந்தனை அவருக்கு வந்து விடுகிறது. அப்போ லாவோ சு சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. ஏதாவது சிந்தனை வந்தால் மீண்டும் முதலாவது செடியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கீழ்ப்படிய வேண்டும் என்று அரசர் புரிந்து வைத்திருந்தார். அதனால மிகவும் நேர்மையாக மீண்டும் முதலாவது செடியிலிருந்து நீர் பாய்ச்ச ஆரம்பிக்கிறார். இரண்டாவது செடிக்கு நீர் பாய்ச்சினாரு. அடுத்து மூன்றாவது செடிக்கு நீர் பாய்ச்சுகிற போது அவருக்கு அரசு சபையிலே முக்கியமாக நிறைவு செய்ய வேண்டிய ஒரு அவசர வேலை ஞாபகத்துக்கு வந்து விடுகிறது. மீண்டும் இந்த சிந்தனை வந்துருச்சே அப்படின்னு வெட்கத்தோடு முதலாவது செடியிலிருந்து தொடங்குறாரு. அடுத்த முறை 4 செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி விட்டார். 5வது செடிக்கு தண்ணீர் பாய்ச்சும் போது பக்கத்து எதிரி நாடு அவருக்கு நினைவுக்கு வந்தது. தன்னுடைய ராஜ்யத்தினுடைய பாதுகாப்பை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தனக்குள் மீண்டும் ஒரு சிந்தனை வந்ததை உணர்ந்தார். மறுபடியும் முதல் செடியிலிருந்து தண்ணீர் பாய்ச்ச ஆரம்பிக்கிறாரு. அரசர் இப்போது மிகவும் வருத்தம் அடைந்தார். ஒவ்வொரு முறையும் அவர் எல்லா செடிகளுக்கும் தண்ணீர் ஊற்ற முயற்சிக்கிற போது அவர் சில சிந்தனைகள்ல மூழ்கி போறாரு. இதை செய்து கொண்டிருந்த போது மாலை நேரமும் நெருங்கி விட்டது. அரசரால கடைசி செடியை அடையவே முடியவில்லை. அத்தனையையும் தன்னுடைய குடிசைக்குள்ளே இருந்து பார்த்து கொண்டிருந்த லாவோ சு தத்துவ ஞானி அரசருக்கு அருகில் வந்து, அரசரே, உங்களுடைய நேர்மையை நான் மிகவும் பாராட்டுகிறேன். கவனமா கேளுங்க. எண்ணங்கள் இல்லாமல் மனம் வெறுமையாக இருக்கிற போதுதான் மனதின் உண்மையான சக்தி தோன்றும். ஒரு சாதாரண பணி உங்களுக்கு எல்லையற்ற அமைதியையும் ஞானத்தையும் மகிழ்ச்சியையும் கூட தரும். மன்னர், இது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு லாவோ சு சொன்னார்,
இந்த ஒரு எளிய பணியை கூட உங்களால முழுமையாக கவனம் செலுத்தி முடிக்க முடியாமல் இருப்பது ஏனென்றால் நீங்க உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி கவனத்தை கூர்மையாக்கக்கூடிய பயிற்சிகளை செய்திருக்கவில்லை. உங்களுடைய மனம் எதிலும் கவனம் செலுத்தாமல் இருந்தால் உங்களால உள்ளார்ந்த அமைதியை உணர முடியாது.